السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடருகிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை படைத்து அந்த மனிதர்களில் அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை சிலருக்கு கொடுத்து அவர்களுக்கென்று சில வணக்க வழிபாடுகளையும் கொடுத்திருக்கிறார். அந்த வணக்க வழிபாடுகளில் மிக உன்னதமான வணக்கம் தொழுகை என்பது நமக்கெல்லாம் தெரியும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 நேர தொழுகை, அதனால் ஏற்படக்கூடிய பலன்களை மிக அழகான முறையிலே ஒரு உதாரணத்தை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி தருகிறார்கள். ஒரு மனிதன் தொழுவதற்கு முன்னால் அவன் ஒது செய்து கொள்கிறான். ஒது செய்வதன் மூலமாக அவனுடைய வெளிப்புற பகுதிகள் எப்படி தூய்மையாக ஆக்கப்படுகிறதோ அதே போன்றுதான் ஒருவன் தொழுவதால் அவனுடைய அகம் சுத்தமாகிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான உதாரணத்தை சொல்லி நமக்கு விளக்கி தருகிறார்கள். சஹாபாக்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வியாக கேட்டு பதிலை எதிர்பார்க்கிறார்கள். சஹாபாக்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உங்கள் வீட்டு வாசலில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றில் தினந்தோறும் ஒருவர் 5 முறை குளித்து கொள்ளுகிறார். அவருடைய உடலில் அழுக்கு இருக்குமா என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களிடத்தில் கேட்டபோது சஹாபாக்கள் பதில் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், 5 முறை குளிக்கிறார் என்றால் அவருடைய உடலில் எப்படி அழுக்கு இருக்கும் யா ரசூலல்லாஹ்? எந்த அழுக்கும் இருக்காதே என்று சொல்ல போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எப்படி 5 முறை குளிக்கின்ற போது அவருடைய புற அழுக்குகள் நீங்கி போகிறதோ அதே போன்றுதான் அவன் 5 நேரம் தொழக்கூடிய நேரத்தில் அவனுடைய பாவங்கள் அழிக்கப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 5 நேர தொழுகைகளின் மூலமாக அவனுடைய பாவத்தை அழித்து விடுகிறான் என்று அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தை போக்குவதற்குண்டான வழிமுறையாக, அதுக்கு ஒரு அற்புதமான வணக்கமாக தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஒருவர் வருகிறார். வந்தவர் தான் செய்த குற்றத்திற்குண்டான தண்டனையை கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்குண்டான தண்டனை குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கும், நீங்களும் அதற்குண்டான தண்டனையை சொல்லி தந்திருக்கிறீர்கள், நானும் பாவம் செய்திருக்கிறேன், எனக்கு தண்டனையை நிறைவேற்றி தாருங்கள் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டு வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இவர் கேட்டு வருகிறார்,
அந்த நேரத்தில் தொழுகையினுடைய நேரமும் வருகிறது. இகாமத்து சொல்லப்பட்டு தொழவும் செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து அவர் தொழுகையும் நிறைவேற்றுகிறார். தொழுகை முடிகிறது. தொழுகை முடிந்ததற்கு பின்னரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் செய்த பாவத்திற்கு உண்டான தண்டனையை எனக்கு தாருங்கள் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்பார்கள், அலைஸ கத் ஸல்லைத மஅனா, எங்களோடு சேர்ந்து நீங்களும் தொழுதீர்களா என்று அந்த தோழரிடத்திலே கேட்பார்கள். அவர் சொல்லுவார், ஆம் யா ரசூலல்லாஹ், உங்களோடு சேர்ந்து நானும் தொழுதேன் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஃபஇன்னல்லாஹ கத் கஃபர லக தம்பக, நீ என்ன பாவம் செய்திருக்கிறாயோ அந்த பாவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மன்னித்து விட்டான் என்று அண்ணலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் தொழுவதின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான முறையிலே விளக்கி தருகிறார்கள். ஆனால் இவ்வளவு அருமையான தொழுகையை சில நேரத்திலே நம்மளுடைய சிந்தனைகளிலே குளறுபாடுகளை ஏற்பாடு செய்து அதை வீணடிக்கக்கூடிய நிலைகளையும் ஷைத்தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் அல்லாஹ்வை நெருங்கிவிடக் கூடாது என்பதற்காக ஷைத்தான் சில வேலைகளை அவன் செய்கிறான். எப்பொழுது ஒரு மனிதன் இந்த பாவங்களை அகற்றக்கூடிய இந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வருகிறானோ அப்பொழுது அவனுடைய உள்ளத்தினுடைய நிலைப்பாட்டை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒருவன் தொழுவதற்கு வரக்கூடிய நேரத்தில் அவனோடு சேர்த்து ஷைத்தானும் வருகிறான். வரக்கூடிய ஷைத்தான் என்ன செய்கிறான்? அவனுடைய உள்ளத்திலே ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். பொதுவாக மனிதனுடைய இயல்பு இருக்கிறது அல்லவா, ஒரு சிந்தனை அவன் அல்லாஹ்வோடு நெருங்கக்கூடிய நேரத்தில் அவனை நெருங்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை செய்யக்கூடியவன் ஷைத்தானாக இருக்கிறான். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் தொழுவதற்கு ஆயத்தமாகி வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் தக்பீர் சொல்லி அல்லாஹு அக்பர் என்று தொழுகைக்குள் நுழைந்து விடுவீர்கள். அப்படி நுழையக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் உங்களுக்கு பல்வேறு விதமான ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். அவனுடைய ஊசலாட்டத்தினுடைய விளைவு எந்த அளவிற்கு உங்களுக்கு போய்விடுகிறது என்றால், கத்தாலா எதிரிக்கம் சொல்லா, அவன் எத்தனை ரகாத்துகள் தொழுதான் என்பது கூட தெரியாத அளவிற்கு அவன் ஊசலாட்டத்தை போட்டு விடுகிறான் என்று சொல்லிவிட்டு, அப்படி ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில், ரகாத்துகள் எத்தனை என்று தெரியாத நேரத்தில், தொழுகையில் சில விதமான பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் அதற்கு பரிகாரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். கடைசியாக ஃபல் யஸ்ஜுது சஜ்தத்தைன், 2 சஜ்தாக்கள் அவன் செய்ய வேண்டும் என்று அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லித் தருகிறார்கள். நாம் இதை விளங்கிக் கொள்வதற்கு முன்னால் தொழுகையினுடைய செயல்பாடுகள் என்ன, அந்த செயல்பாடுகளில் எந்தெந்த செயல்பாடுகளை செய்தால் நமக்கு இந்த சஜிதா சஹு என்ற மறதிக்கான சஜிதா நாம் செய்தாக வேண்டும், எந்த செயலை செய்யாமல் விட்டால் நாம் இந்த சஜிதா சஹுவை செய்ய வேண்டும் என்கின்ற சில சட்டதிட்டங்களை நாம் தெரிவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். தொழுகையினுடைய செயல்பாடுகளை பொறுத்தவரை மார்க்க அறிஞர்கள் 3 கட்டமாக பிரித்து தருகிறார்கள். ஒன்று கடமையான செயல்பாடுகள், இன்னொன்று கடமையின் தரத்தை விட கொஞ்சம் குறைவான தரத்தை உடைய செயல்பாடுகள், அதே போன்று 3வது ஒன்று இருக்கிறது சுன்னத்தான செயல்பாடுகள். மார்க்க அறிஞர்கள் ஹதீஸினுடைய ஒளியிலே 3 விதமாக இப்படி பிரிக்கிறார்கள். பொதுவாக தொழுகையில் 17 செயல்பாடுகளை கட்டாயமான செயல்பாடுகள் என்று சொல்லி தருவார்கள். எல்லா தொழுகையாக இருந்தாலும் தொழுவதற்கு வரக்கூடியவன் இன்ன தொழுகைக்குத்தான் வருகிறேன் என்று நாம் முடிவு செய்து வருகிறோம் அல்லவா. தொழுவதற்கு நாம் தக்பீர் சொல்லுவதற்கு முன்னால், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவதற்கு முன்னால், நான் லொஹர் தொழுகைக்குத்தான் வந்திருக்கிறேன், அஸ்ர் தொழுகைக்கு வந்திருக்கிறேன், ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கிறேன் என்று முடிவு செய்து வருகிறோம் அல்லவா. இதற்குத்தான் நீயத் என்று சொல்லுவார்கள். அதனால்தான் நீயத்து என்பதை இப்படி வரக்கூடிய இந்த செயல்பாடு இருக்கிறது அல்லவா, தொழுகைக்கு வெளியிலே இருக்கக்கூடிய இது கடமையான செயல்பாடு. இந்த செயலை கடமை என்று சொல்லி தருகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அவன் தொழுகைக்கு உள்ளே வரக்கூடிய நேரத்தில் முதலாவதாக நிற்கிறான். நின்று கொண்டு நான் தொழுவதற்கு ஆயத்தமாகிறேன் என்று வரிசையில் நிற்க வருகிறான் அல்லவா, அல்லது தனியாக தொழுகிறார் அல்லவா, அப்படி நிற்கக்கூடிய நிலை என்பது 2வது கடமை. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் 3வதாக இவர் பொழுது தொழுகைக்கு உள்ளே வருகிறார். வரக்கூடிய நேரத்தில் முதலாவதாக அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் இருக்கிறது அல்லவா, இந்த தக்பீரை எல்லோரும் சொல்லியாக வேண்டும். அதற்கு அடுத்து ருக்கூவுக்கு செய்யக்கூடிய தக்பீராகட்டும், சஜிதாவுக்கு செய்யக்கூடிய தக்பீர்களாகட்டும், இந்த தக்பீர் என்பது அவர் கடமை அல்ல. முதலாவதாக சொல்லக்கூடிய தக்பீர் இருக்கிறது அல்லவா,
இந்த தக்பீருக்கு தக்பீரு தஹரீமா, இதோடு நான் புற செயல்பாடுகளை விட்டு நான் விலக்கி கொண்டேன் என்று அல்லாஹ்விற்கு முன்னால் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை சொல்லியாக வேண்டும். இப்பொழுது தக்பீரை சொல்லி முடித்ததற்கு பின்னால் முதலாவதாக நியத்து வைத்துக் கொண்டு உள்ளே வந்தார், இரண்டாவதாக நின்றார், மூன்றாவதாக அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை சொல்லி வந்து விட்டார். இப்பொழுது இவர் தொழுகைக்குள் நுழைந்ததற்கு பின்னால் துஆவுல் இஃப்திதா, தொழுகை என்னுடைய ஆரம்பத்திலே ஓதக்கூடிய வஜ்ஜகத்தை ஓதிக்கொள்ளுகிறார். இதுவெல்லாம் சுன்னத்தான காரியங்கள். இந்த வஜ்ஜகத்தை ஓதியதற்கு பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது அல்லவா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொடங்கப்படக்கூடிய இந்த சூரா பிஸ்மில்லாஹிலே தொடங்கி வலல்லாலின் வரைக்கும் உண்டான இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை முழுமையாக ஓதியாக வேண்டும். தனியாக தொழக்கூடிய நேரத்திலும் அவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியாக வேண்டும். இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழக்கூடிய நேரத்தில் இமாம் ஓதியதற்கு பின்னால் அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியாக வேண்டும். 4 ரக்காத்துகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியாக வேண்டும். ஏனென்றால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படாத தொழுகை பூரணத்துவம் அடையாத தொழுகை என்ற அந்த ஹதீஸை ஆய்வினுடைய அடிப்படையில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சட்டம் எழுதி தருகிறார்கள், நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது கட்டாயம். அப்பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா என்பது ஓதுவது கட்டாயமாக்கப்படுகிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடித்ததற்கு பின்னால் துணை சூரா ஓதுகிறார். இந்த இரண்டையும் முடித்ததற்கு பின்னால் அல்லாஹு அக்பர் என்று ருக்கு செய்கிறார். ஒரு மனிதன் ருக்கு செய்வதும் கடமை. அந்த ருக்குவிலே நிதானமாக இருக்க வேண்டும். வெறுமனே அவசரமாக ருக்குவை செய்துவிட்டல்ல, அந்த ருக்குவை செய்ய வேண்டும். அந்த ருக்குவிலையும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். 3 தஸ்பீக் அல்லது 5 தஸ்பீகாத்துகள் அல்லது 7 தஸ்பீகாத்துகள், இந்த தஸ்பீகாத்துகளை ஓதி முடித்ததற்கு பின்னால் அதற்கு அடுத்து ருக்குவிலிருந்து நிலைக்கு வருகிறார் அல்லவா, அப்படி நிலைக்கு வருகிற போது அந்த நிலையிலும் அவர் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இப்போ அந்த நிதானம் எவ்வளவு நேரம் என்பதை கூட நமக்கு விளக்கி தருகிறார்கள். நம்ம எந்திரிச்ச உடனே ருக்குவிலிருந்து எழுந்து நம்ம என்ன சொல்லுகிறோம், ரப்பனா லக்கல் ஹம்து என்ற வார்த்தையை சொல்லுகிறோம் அல்லவா, அந்த வார்த்தை சொல்லுகிற அளவிற்கு தான் அங்கே நிற்க வேண்டுமே ஒழிய அதை விட தாண்டி ஒருவன் நின்று விடுவானேயானால் அவன் தொழுகையிலே சில தாமதத்தை கடைபிடித்து விட்டான். அதனால் இது போன்ற செயல்பாடுகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்போ ருக்குவிலிருந்து நிலைக்கு வந்ததற்கு பின்னால் திரும்ப சஜிதாவுக்கு செல்லுகிறார். சஜிதாவிலே 3 அல்லது 5 அல்லது 7 தஸ்பீகாத்துகளை சொல்லி முடித்துவிட்டு அதற்கு அடுத்தபடியாக சிறு இருப்பிற்கு வருகிறார். அந்த சிறு இருப்பிலே எந்த அளவிற்கு இருக்க வேண்டுமோ ஒரு தஸ்பீகாத்துகள் நமக்கு இருக்கிறது அல்லவா, ரப்பி கஃபிர்லி போன்ற தஸ்பீகாத்துகள், இதை சொல்லுகின்ற அளவிற்கு அவர் உட்கார வேண்டும். அதற்கு அடுத்து சுஜூதை செய்து 2 சஜிதாக்களை செய்து ஒரு ரக்காத்தை முடிவு செய்கிறார். அதற்கு அடுத்தபடியாக 2வது ரக்காத்திலே அத்தஹியாத்து உட்காருகிறார். சில நேரம் நமக்கு 5 வக்து தொழுகைகளில் 2 ரக்காத்து தொழுகையும் இருக்கிறது, 4 ரக்காத்து தொழுகையும் இருக்கிறது, 3 ரக்காத்து தொழுகையும் இருக்கிறது. இப்போ 4 ரக்காத்து 3 ரக்காத்து தொழுகையில் 2வது அத்தஹியாத்து உட்கார்கிறார் அல்லவா, இந்த 2வது அத்தஹியாத்தினுடைய நிலைப்பாடும் கடைசியில் இருக்கக்கூடிய அத்தஹியாத்தினுடைய நிலைமைக்கு மத்தியிலே வேறுபாட்டை நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ இந்த 2வது அத்தஹியாத்து உட்காருகிறார். அதே போல அத்தஹியாத்து ஓதக்கூடிய நிலைகள், அதற்கு அடுத்தபடியாக கடைசி இருப்பு, கடைசியாக சலாம் கொடுக்கிறார், அத்தஹியாத்து ஓதுகிறார். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது துஆவை ஓதுகிறார், ஸலவாத்தை சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக துஆவை ஓதுகிறார். இப்படி இத்தனை காரியங்கள் இருக்கிறது அல்லவா, 17 காரியங்களை கடமையான காரியங்கள் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். அதற்கு அடுத்தபடியாக இன்னும் சில காரியங்களை ஃபரலுக்கு அடுத்தபடியான காரியங்கள், அது ஃபரலான காரியங்கள் அல்ல, ஃபரலுக்கு அடுத்த அந்தஸ்திலே வைத்திருக்கிறார்கள். ஷாஃபி மذஹபிலே சொல்லுவார்கள் அபாது சுன்னா என்று சொல்லி தருவார்கள். இந்த காரியங்களை பொறுத்தவரை ஒரு 4 காரியங்கள். இந்த 4 காரியங்களில் முதல் அத்தஹியாத்து 4 ரக்காத்து தொழுகை அல்லது 3 ரக்காத்து தொழுகையாக இருக்கக்கூடிய நேரத்தில் 2வது அத்தஹியாத்து உட்காருறோம் அல்லவா, அந்த 2வது அத்தஹியாத்தும் அதிலே ஓதக்கூடிய அந்த அத்தஹியாத்தும் சேர்த்து, உட்காருதலும் அத்தஹியாத்தும் சேர்த்து, இது அபாது சுன்னத்திலே கட்டுப்படுகிறது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுவது, கடைசி ரக்காத்தாக இருக்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் ஸலவாத்தை சொல்லுவது, அவர்களுடைய குடும்பத்தின் மீதும் ஸலவாத்தை சொல்லுவது. இதெல்லாம் போக ஃபஜ்ர் தொழுகையிலே நாம் குனூத் ஓதுகிறோம் அல்லவா, இந்த குனூத்தும் அபாது சுன்னத்திலே கட்டுப்படுகிறது. இந்த செயல்பாடுகளை அபாது சுன்னத், அதாவது ஃபர்துக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள சுன்னத் என்று சொல்லி தருவார்கள். இப்போ நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, எப்போ சஜிதா சகு ஒரு மனிதன் செய்ய வேண்டும் என்கின்ற சட்டத்தை பார்க்கிற போது தனியாக தொழக்கூடியவராக இருந்தாலும் சரி அல்லது கூட்டாக ஜமாத்தோடு தொழக்கூடியவராக இருந்தாலும் சரி,
ஒரு கடமையான காரியங்கள் 17 காரியங்களை நமக்கு மார்க்க அறிஞர்கள் குறிப்பிட்டார்கள் அல்லவா? இந்த 15 காரியங்களில் எதையாவது ஒருவர் செய்யாமல் இருப்பாரேயானால், மறதியிலை விட்டு விடுவாரையானால், அல்லது விட்டு திரும்ப இடம் தவறி செய்வாரையானால் அவர் சஜிதா சஹு செய்தாக வேண்டும், அதற்குண்டான குற்றப்பரிகாரத்தை செய்தாக வேண்டும். அதே போல ஒருவர் தாமதமாக வந்திருக்கக்கூடியவருக்கும் இதே சட்டங்கள் பொருந்துகிறது. கூட்டாக தொழக்கூடிய நேரத்தில் அப்பொழுது இமாம் உன்னுடைய தவறு அல்லது மாமூம் உன்னுடைய தனிப்பட்ட தவறுகள், இதை கொஞ்சம் கவனத்திலே நாம் பார்க்கிற போது நமக்கு மார்க்க அறிஞர்கள் அழகான முறையிலே சொல்லித் தருகிறார்கள். இப்போ இமாம் ஜமாஅத்தோடு சேரக்கூடிய நேரத்தில் ஒருவர் இமாமுக்கு தவறு ஏற்படுகிறது. இமாம் என்ன தவறு செய்கிறார்? உதாரணமாக 2வது ரக்காத்தில் உட்கார வேண்டும். இப்போ 2வது ரக்காத்தில் உட்காருவதற்கு மார்க்க அறிஞர்கள் என்ன சட்டம் சொல்லி தந்திருக்கிறார்கள்? அபாத சுன்னா, ஃபர்லுக்கு அடுத்த அந்தஸ்திலே நமக்கு தருகிறார்கள் சட்டத்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸினுடைய ஒளியில் நமக்கு அவர்கள் சட்டம் சொல்லி தந்தது ஃபர்லுக்கு அடுத்த அந்தஸ்திலே சொல்லி தருகிறார்கள். இப்போ இமாமாக இருக்கக்கூடியவர் 2வது அத்தஹியாத்திலே உட்காராமல் 3வது அத்தஹியாத்திற்கு எழுந்து விடுகிறார், மறதியாக எழுந்து விடுகிறார். அப்படி எழுந்து விடக்கூடிய நேரத்தில் மாமூம்களாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே உணர்த்தி காட்டுகிறார்கள், நீங்கள் எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னு உணர்த்தி காட்டக்கூடிய நேரத்தில் முழுமையாக எழுந்து விடுகிறார். லேசாக எழுந்திருக்கும் போது அவர்கள் உணர்த்துகிறார்கள். அப்படி உணர்த்தக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்து உட்கார்ந்து விட்டால் பிரச்சனை இல்லை. முக்கால்வாசி எந்திரிச்சாரு, அப்பவும் பிரச்சனை இல்லை. முழுமையாக எழுந்து நிலைக்கு வந்து விடுகிறார். இப்போ நிலைக்கு வந்ததற்கு பிறகு அதுக்கு பின்னாடி மாமூம்கள் நீங்கள் 2வது ரக்காத்தில் நீங்கள் உட்காரலை சுபஹானல்லாஹ் என்று எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருப்பது தவறு. ஏன்னா 2வது ரக்காத்தை தாண்டி அவர் 3வது ரக்காத்துக்கு எழுந்து விடுகிறார். அப்போ எழுந்ததற்கு பின்னால் மீண்டும் எல்லாரும் உணர்த்துகிறார்கள் என்று அவர் அதே 2வது ரக்காத்தினுடைய அத்தஹியாத்துக்கு வருவாரேயானால் தொழுக பாத்திலாயிரும், தொழுகக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? 4 ரக்காத்தை தொழுது முடித்தாலும் திரும்ப எந்திரிச்சு தொழுக வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார். இப்போ இவர் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அப்படியே 3வது ரக்காத்தை தொடர வேண்டும். 2வது அத்தஹியாத்தில் உட்காரலை அப்படின்னா 3வது நிலைக்கு திரும்பி விடுகிறார், 3வது ரக்காத்துக்கு போய் விடுகிறார். 3 முழுமையாக நிறைவு செய்ததற்கு பிறகு கடைசியில் அத்தஹியாத்தில் முழுமையாக ஓதி முடித்து கடைசியாக 2 சஜிதா, மறதிக்கான சஜிதா 2 சஜிதாக்கள் செய்துவிட்டு சலாம் கொடுத்து தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும். இது எப்போ அப்படின்னா 2வது அத்தஹியாத்தில் உட்காராத நேரத்தில். இதே ரக்காத்துகள் கடைசி இருப்பாக இருக்கிறது, அது ஃபஜ்ருடைய இருப்பாகட்டும் அல்லது மற்ற இருப்புகளாகட்டும், கடைசி அத்தஹியாத்தாக இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ இவர் என்ன செய்கிறாரு? 5வது ரக்காத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய இமாமாக இருக்கக்கூடியவர் தவறு இழைத்து விடுகிறார், அவருக்கு மறந்து விடுகிறது. அப்போ 5வது ரக்காத்துக்கு எழுந்து விடுகிறார். இப்போ எல்லாருமே உணர்த்துகிறார்கள், சுபஹானல்லாஹ் என்று சொல்லி உணர்த்துகிறார்கள். இமாம் உணர்ந்து கொள்ளுகிறார். உணர்ந்ததற்கு பின்னால் கீழே உட்கார்ந்து கொள்ளுகிறார். இப்போ உட்கார்ந்துட்டா பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பிரச்சனை? இமாம் அப்பவும் கவனிக்கலை, 5வது ரக்காத்துக்கு எந்திரிச்சாச்சு. பின்னாடி இருக்கக்கூடிய எல்லோருமே எடுத்து தருகிறார்கள், நீங்கள் எழுந்திருந்தது தவறான முறையில் எழுந்திருக்கிறீர்கள் என்று உணர்த்தி கொடுக்கிறார்கள். இப்போவும் இமாம் என்ன செய்யவில்லை? உணராமல் அவர் 5வது ரக்காத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறார். காரணம், அவருக்கு சந்தேகமாக இருக்குது. பின்னால் தொழக்கூடிய எல்லாருக்குமே மாமூமாக இருக்கக்கூடியவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இங்கே 4 தாண்டி இமாம் 5ல் இருக்கிறார் அப்படின்னா இப்போ மாமூம்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த இமாமை பின்தொடர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இவங்க என்ன செய்யணும்? முஃபாரகத் என்று சொல்லுவார்கள். இந்த இமாமை இவ்வளவு நேரம் நான் பின்தொடர்ந்து கொண்டிருந்தேன், இப்போ நான் இமாமை விட்டு கலர்றேன் அப்படின்னு மனசில் முடிவு பண்ணி இமாமுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இமாமை விட்டு நான் நீங்கி கொள்கிறேன் என்று இவர் அத்தஹியாத்தில் உட்கார்ந்துடணும். இவர் என்ன செய்யக்கூடாது? நமக்கு உறுதியாக தெரிகிறது பின்னால் இருக்கக்கூடியவருக்கு 5வது ரக்காத்துக்கு இமாம் எழுந்திருக்கிறார் என்று தெரிந்தால் இவங்களும் இமாமை ஃபாலோ பண்ணி மொத்தமாக எந்திரிச்சு 5வது ரக்காத்துக்கு எழுந்திருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அப்போ இமாம் சரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அது பின்தொடரலாம். இமாம் தவறிழைக்கிறார், பின்னால் இருக்கக்கூடியவர்கள் உறுதியான முறையில் தெரிவார்களேயானால் அத்தனை பேர் அப்படியே உட்கார்ந்துடணும். சுப்ஹானல்லாஹ் என்று எடுத்து கொடுத்து விட்டு அத்தனை பேரும் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். பிரிஞ்சிட்டேன், நான் இமாமை விட்டு நீங்கிட்டேன் அப்படின்னு முடிவு செஞ்சு அவர்கள் இருந்து கொள்கிறார்கள். இமாம் உணராமல் 5வது ரக்காத்தில் இருந்து கொள்கிறார் என்றால் இமாமு கீழே உட்கார்றாரா என்று எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அப்படியே இமாமு உட்காரலை, கீழே உட்காரலை, எல்லா ஜமாத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இமாமு உட்காரவில்லை என்று சொன்னால் மாமூம்களாக இருக்கக்கூடியவர்கள் அத்தஹியாத்தை ஓதி சலவாத்தை ஓதி துஆவை ஓதி தானாக சலாம் கொடுத்து கொண்டால் அவர்களினுடைய தொழுகை பூர்த்தியாகிவிடும். அதே நேரத்தில் இப்போ இமாம் தவறிழைத்தார், உணர்த்தி காட்டினார்கள்,
இவரும் இமாமும் உட்கார்ந்தாரு, சில பிரிவுகள் உட்காரவில்லை. இப்போ நம்ம இடத்துல எல்லாம் நடக்குதா இல்லையா? சில நேரத்தில் மேலே இருக்கக்கூடியவர்கள் கவனித்துக் கொள்வார்கள், கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உணர்த்தி காட்டுதலோ இமாம் செய்திருக்கக்கூடிய செயல்பாடுகளோ தெரியாமல் போகக்கூடிய நேரத்தில் இப்போ இமாமை பின்தொடரக்கூடிய நிலையை விட்டும் அவர் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். இப்போ இவங்களுக்கு சட்டம் என்ன அப்படின்னா, அவங்க தொழுகையை 5 ரக்காத்தாக தொழுதுனால் ஒன்று அவங்களா விளங்கிடணும், அல்லது விளங்காத பட்சத்தில் அவர்களுடைய தொழுகை கூடாது, திரும்ப தொழ வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அவங்க திரும்ப தொழ வேண்டிய சட்டமாக மாறி போய்விடுகிறது. இதே மாதிரி தான் இது 5வது ரக்காத்தை எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில், அதே மாதிரி குனூத்தினுடைய நேரத்தில் ஃபஜ்ரில் குனூத் ஒருவர் விட்டு விடுகிறார், இமாம் மறந்துட்டு போயிட்டாரு அப்படின்னா அதனுடைய சட்டம் என்னவென்றால், 2வது அத்தஹியாத்தில் நாம் மீறி எழுந்து விட்டால் எப்படி சட்டமோ அதே மாதிரி சுஜூதுக்கு போனதற்கு பின்னால் எழுந்து அவர் குனூத் ஓதுவாரையானால் தொழுகை செல்லாது, திரும்ப தொழ வேண்டும். அதே நேரத்தில் சுஜூதுக்கு போகலை, சுஜூதுக்கு பக்கமாக போய்விட்டார், எல்லோரும் உணர்த்துகிறார்கள், எந்திரிச்சு திரும்ப ஓதிவிட்டால் அப்பொழுது பிரச்சனை இல்லை. அதுவும் சுஜூதுக்கு நெருக்கமாக போய்விட்டால் அப்பொழுது அவர் சஜிதா சஹ்வு செய்தாக வேண்டும். சுஜூது செஞ்சுட்டு அதுக்கு பின்னால் எழுந்து குனூத் ஓதுவாரையானால் அங்கே தொழுகை செல்லாமல் போயிடும். இது ஒரு ரகம். அப்படின்னா 3வதாக தொழுகையில் மஸ்பூக் என்று சொல்லுவார்கள். இவங்க இமாமுக்கு பின்னால் சேர்ந்தவர், இமாம் 2 ரக்காத்து தொழுதுக்கு பின்னாடி 3வது ரக்காத்துலையோ அல்லது 4வது ரக்காத்துல இமாமோட சேர்றார். இப்போ இவருக்குன்னு ஒரு தனி சட்டம், இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழக்கூடியவர்கள், இன்னொன்று பின்னால் தொழக்கூடியவர்கள். இப்போ இமாமுடைய தவறில் முதலிலே கலந்து கொண்டு பின்னால் இருக்கிறார். உதாரணமாக இமாம் ஒரு ரக்காத்து முடிஞ்சிருச்சு, 2வது ரக்காத்தில் சேருகிறார். இப்போ சேரும்போது இமாமாக இருக்கக்கூடியவர் 2வது ரக்காத்தில் தவறு இழைக்கிறார். இப்போ இமாமுடைய தவறில் இவர் கலந்து கொண்டிருக்கிறார், பின்னால் தான் வந்திருக்கிறாரு, ஆனாலும் அந்த தவறிலே கலந்து கொண்டிருக்கிறார். இப்போ இமாம் சஜிதா சஹ்வு செய்யும் போது இவரும் சேர்ந்து சஜிதா சஹ்வு செய்தாக வேண்டும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இமாம் சஜிதா சஹ்வு செய்யக்கூடிய நேரத்தில் சஜிதா சஹ்வுடைய இடம் என்ன அப்படின்னா, கடைசியில் தான் நம்ம எப்பொழுது தொழுகையை நிவர்த்தி செய்கிறோமோ முடிவு செய்கிறோமோ அப்போ தான் சஜிதா சஹ்வு செய்யணும், இடையில சஜிதா சஹ்வு செய்யக்கூடாது. ஆனால் பிந்தி வந்திருக்கக்கூடியவர் 1 ரக்காத்து பிந்தியாச்சு. இப்போ இவர் 3 ரக்காத்து இமாமோட பின்தொடர்ந்து தொழுதிருக்கிறார். இப்போ இமாமுக்கு 4வது ரக்காத்து, பின்னால் இருக்கிறவர் 3 ரக்காத்து தான் தொழுதிருக்கிறார். இப்போ இமாம் சஜிதா செய்யக்கூடிய நேரத்தில் இவர் பின்னால் தொடரக்கூடியவர் இவர் என்ன செய்யணும், இவர் இமாமோட சேர்ந்து சஜிதா சஹ்வு செய்வாரா இல்லை நம்ம கடைசியில் செய்யலாம் அப்படின்னு செய்வாரானா, இமாமோட சேர்ந்து இவரும் சஜிதா சஹ்வு செய்தாக வேண்டும். அப்படி செய்யாமல் இருந்தாருன்னா இமாமை இவர் பின்பற்றவில்லை என்ற காரணத்தினால் இமாம் சஜிதா சஹ்வு செய்கிறாரு, பின்னால் இருக்கக்கூடியவர் செய்யலை அப்படின்னா இவருடைய தொழுகை கூடாமல் போய்விடும். யார் பின்னால் கலந்து கொண்டவர், இந்த கலந்து கொண்டவர்கள் இன்னொருவர் எப்படி கலந்து கொள்கிறார், இமாம் 2வது ரக்காத்தில் தப்பு பண்ணியிருக்கிறார், 3வது ரக்காத்தில் கலந்துக்கிறார், ஆனால் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய விஷயங்களில் அவர் தவறு இழைக்கவில்லை. இப்போ தவறு ஏற்படாத நேரத்தில் கலந்திருக்கிறார். இப்போ இமாமுக்கு 2 ரக்காத்து, இமாமுக்கு பின்னால் 2 ரக்காத்து தொழுதிருக்கிறார் அப்படின்னா இப்போ இவரும் இமாமு சஜிதா சஹ்வு செய்யக்கூடிய நேரத்தில் இமாமை பின்தொடர்ந்து சஜிதா சஹ்வு செய்தாக வேண்டும். அப்படி செய்யாமல் இருந்தார் அப்படின்னா பின்னால் மஸ்பூக்காக இருக்கக்கூடியவருக்கு தொழுகை கூடாமல் போய்விடும். அப்போ அதிகப்படியான ரக்காத்துகள்லாம் தொழுதாலோ அல்லது நம்மளுடைய செயல்பாடுகளை இடம் மாற்றி செய்தாலோ நாம் அதற்கு பகரமாக செய்யக்கூடியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஜிதாக்களை கடைசியில் செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, எந்த நேரத்திலையும் யாருக்கும் பிசகுதல்கள் என்பது ஏற்படலாம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள் அல்லவா, நீங்கள் தொழ வரும்போதே உங்கள் கூட ஷைத்தான் வந்து விடுகிறான், வந்துட்டு உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், கடைசியில் எத்தனை ரக்காத்துகள் தொழுதீர்கள் என்கின்ற அளவு தெரியாத அளவிற்கு உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்கிறார். அப்படி குழம்பக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஃபல் யஸ்ஜுது சஜிதத்தைன், கடைசியாக 2 சஜிதா செய்து அதை நிவர்த்தி செய்யுங்கள் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள் அல்லவா. அந்த வழிமுறையின் பிரகாரம் தான் நம்ம 2 சஜிதா செய்கிறோம். எந்த இடத்துல நாம் சஜிதா செய்ய வேண்டும், எந்த இடத்துல தேவையில்லை அப்படிங்கிறத குறித்துண்டான சில தகவல்களை இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கக்கூடிய தௌஃபீக்கை நம் அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.